இப்போ நான் உங்களுக்கு பிஏல ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கான வந்து இடன் பிளேஸ் ட்ரிக்ஸ்லாம் சொல்லித்தர போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஆட்டோ தேவைப்படும். ஆட்டோ எடுத்துக்காட்ட நான் வைக்கிற மாதிரி வச்சு எக்ஸிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த கண்டெய்னருக்குள்ளே நீங்கள் வந்து போயிடுவீங்க. அவ்வளோதான். இங்கேருந்து எனிமிக்கு ஆட்டம் காட்டலாம். எங்கே நினச்சி எனிமி எப்படி வேணால் அடிக்கலாம். ஆனால் அது யாரும் உங்களை ஸ்பெக்டரில் பார்த்தா உங்கள் வீட்டு பிளாக் லிஸ்ட்டில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 2வது வந்து உங்களுக்கு வந்து பைக் தேவைப்படும். கரெக்டாக பீக்கு பக்கத்தில் இந்த இதாக நான் வந்து நான் கரெக்டாக நான் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். பைக் கரெக்டாக சந்தையில் விட்டு முன்னாடி ஒரு க்ளோவில் போட்டுக்காங்க. இது ஒரு பைக்கில் மட்டும்தான் பண்ண முடியும். கரெக்டாக நான் போகிற மாதிரி ஒரு க்ளோவில் போட்டுக்காங்க. க்ளோவில் போட்டு நீங்கள் ட்ரைவில் உட்காரக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற இதில் தான் உட்காரணும். உட்காந்துட்டிங்கன்னா உள்ளே வந்துடுவீங்க. இங்கே உட்காந்து நீங்கள் எனிமி ஆட்டம் ஆட்டலாம். இல்லைங்க இப்போ இந்த பையன் பார்க்க 2 எனிமிக்கிறாங்க. அவங்க சுட்டு கூட காட்டுறோம். எமௌண்ட் போட்டால் கூட அவங்க 2 பேருக்கு தெரியாது. இது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ட்ரிக்கு. நெக்ஸ்ட் ட்ரிக் வந்து நீங்கள் தான் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளே இறங்கிக்காங்க. அப்புறம் ஒரு 3 க்ளோவில் போட்டுக்காங்க. கரெக்டாக நான் போடுற மாதிரி போடணும். இந்த க்ளோவில் போட்டு அதுதான் இப்போ நீங்கள் மேலே போயிட்டு கரெக்டாக ஸ்கோப் போட்டு குதிங்க. அப்படியே குதிச்சிங்கன்னா கரெக்டாக அங்கே போக முடியாது. ஸ்கோப் போட்டு அப்படியே மெல்ல ஜாய்ஸ்டிக்கை நோற்றி அப்படியே அப்படியே நடந்து போனீங்கன்னா கரெக்டாக கம்மி மேலே போயிட்டு கரெக்டாக எனிமிக்கு நல்லா ஆட்டம் ஆட்டலாம். இங்கே போயிட்டிங்கன்னா இனிமையால் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றா கழிச்சு கோல் வச்சுட்டு அவங்க வைக்கிறது யாருக்குமே தெரியும். ஒரு நல்ல இடன் பிளேஸ். செகண்டு வந்து இந்த இடத்தோட பேர் தெரில. இங்கே வந்து இந்த இடம் அதிகமாக சிஎஸ்சில் தான் வரும். நான் போகிற மாதிரி போயிட்டு கரெக்டாக க்ளோவில் போட்டுன்னு உள்ளே போயிட்டிங்கன்னா அவ்வளோதான். இங்கெல்லாம் நீங்கள் சோலோ டேப் போகிறதா ஈஸியாக போட்டு சர்வே பண்ணிட்டு வெளியே ஜாலியாக வந்துடலாம். நம்மளை இது உள்ளே யாராலையும் வர முடியாது. இதுக்குள்ளே உங்கள் ஐடி பிளாக் லிஸ்ட்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஃபாஸ்ட்டாக நெக்ஸ்ட்டு ட்ரிக்குள்ளே போயிடலாமா? நம்மகிட்ட ஒரு நிமிஷம் வெளியே எனிமி ஃபுட் ஸ்டெப்ஸ் அவங்கெல்லாம் கேட்குது. நெக்ஸ்ட்டு இந்த மேப்பு பேர் எனக்கு சரியாக தெரில. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து கரெக்டாக இதில் வந்து ஏறி நான் கரெக்டாக அங்கே ஒரு பண்ணுற பாருங்கள். கரெக்டாக அந்த மரத்துக்கு சென்டர் பார்ட்டில் கரெக்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்காங்க. அவ்வளோதான் வந்துடுவீங்க. ஒரு மரம் ஒன்றுக்கு பாருங்கள். கரெக்டாக அதை பாதியை கட் பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்துடலாம். அது கரெக்டாக நீங்கள் வந்து அந்த மரத்தோடைய பாதி ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டாக பாதியில் வந்தீங்கன்னா எனிமி நல்லா அடிக்கலாம். எங்கே உட்காந்து ஐயில் யாராலையும் கட்டுப்பிடிக்க முடியாது. இதுக்கெல்லாம் அவங்க வீட்டு பிளாக் லிஸ்ட்டில் போகாது. ஓகே, ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து ஃபேக்ட்ரி. இது எல்லாருக்குமே தெரியும் ஃபேக்ட்ரி. இந்த ட்ரிக்ஸ் வந்து நிறைய ஓல்டு பிளேயருக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். நியூ பிளேயர் தெரியறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லை. எனக்கே தெரியாது. நானே ஒரு நியூ பிளேயர் தான். இங்கே நான் போகிற மாதிரி க்ளோவில் வந்து கரெக்டாக ஒன்று மேலே எடுக்க போட்டுக்காங்க. நீங்கள் க்ளோவில் கரெக்டாக போட்டு கரெக்டாக ஜம்ப் பண்ணால் மட்டும்தான் ட்ரிக்கெல்லாம் ஒர்க் ஆகும். அப்புறம் போட்டு காண்டாயிட்டு ஏமாந்து எதுவும் சொல்லக்கூடாது. கரெக்டாக அங்கே ஜம்ப் பண்ணுற மாதிரி ஜம்ப் பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கே வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இங்கே யாரும் அடிக்க முடியாது. மேலே சீக்கிரம் யாராலையும் வரவும் முடியாது. உங்களுக்காக நீங்கள் ஈஸியாக அடிக்கலாம். யார் எப்படி வேணால் அடிக்கலாம். எனிமேறது வந்தாங்க உங்களுக்கு பண்ணி காட்டலான்னு பார்க்குறேன். சரி, நெக்ஸ்ட் ட்ரிக் வந்து நீங்கள் எந்த பக்கம் எங்கே தண்ணி இருந்தாலும் இதை யூஸ் பண்ணலாம். நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். கரெக்டாக தண்ணி உள்ளே போயிருங்க. கரெக்டாக உள்ளே வந்து ரொம்ப நீந்துற அளவுக்கு போகக்கூடாது. ஒரு அளவுக்கு முழுகிற மாதிரி போகணும். உட்காந்தனே போகணும். நான் ரொம்ப உள்ளே போயிட்டாங்க. அவ்வளோதான். இப்படி போயிட்டிங்கன்னா யாராலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. எப்படி யாராவது கண்டுபிடிக்க முடியுதா? இது நல்ல ஐடியா ப்ளீஸ். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பறக்கிற மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கு தேவைப்படும். கரெக்டாக இங்கே போட்டு இதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக அந்த வீட்டு மேலே போட்டு நல்லா பார்த்துக்காங்க. அப்படியே கரெக்டாக மேலே வைங்க பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக மேலே வந்துட்டிங்கன்னா ஓகே. உட்காந்து நல்லா அடிக்கலாம். இந்த மாதிரி இடத்துலலாம் எனிமி வரமாட்டாங்க. கேம்ப் அடிக்கிறதுக்கு நல்ல இடம், சோலோ டயர் போகிறதுக்கு நல்ல இடமா இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் நல்லா வரலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து இதுக்கு ஒரு கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு கார் ஒன்று தேவைப்படும்.
சொன்ன மாதிரி கார் தேவைப்படுதா. இதோட எல்லா ட்ரிக்கும் முடியுது. பாய்.